அத்தா எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். ஆமாமா, நீ எப்ப பார்த்தாலும் அப்படியே தான் இருக்க. ரொம்ப பலகீனமா இருக்கேன். வீட்டு வேலையே செய்ய முடியல. அப்படியா? பேரதான் இருக்க. பலகீனமா இருக்கே. நீ ஏன் வீட்டு வேலையெல்லாம் செய்யற? வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறதானே? நீங்க என்னத்தா புரியாம பேசிக்கிட்டு? வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், குழந்தை பெக்கிறதுக்கு யார வைக்கிறது? அது வேற ஆள வைக்க முடியாது. ஆமா, இப்ப உனக்கு எத்தனை குட்டி? முன்ன நீங்க பாக்கும்போது 2 கால், இப்ப 3.25. உன் புருஷன் ஆபீஸ்க்கே போறதில்ல போல இருக்கு. எங்க அந்த மடைய வந்துட்டு வரதா? டாக்ஸிக்கு சில்லறை மாத்தி கொடுத்துட்டு. அவன்கிட்ட சொல்லி பேசாம பர்த் கண்ட்ரோல் ஆபரேஷன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். கடவுளா குடுக்கறாரு, நாம தடுக்க கூடாதுங்க. அரஞ்சு பல்ல உடைக்கிறதானே. பேசாம 4 நாளைக்கு தெருத்து நில படுக்க சொல்லி கடவுள் எப்படி கொடுக்கறாரு பாக்கலாம். அது மட்டுமா சொல்றாரு அவரு? பிறக்கிறதுல 8வது குழந்தை கிருஷ்ணனா பிறந்தாலும் பிறப்பாங்கிறார். 8 குழந்தை பிறந்த 8வது குழந்தை முதல்ல இவனை தான் கிழிக்கும். என்னடா மாப்ப, என்ன நல்லா இருக்கியா? என்னடா சத்தம்? என்னங்க இரும்பு பிடிக்கிறீங்க? இரும்பு வலிக்கிற இடத்த சொல்லு. அப்பா இது எதமா இருக்குது. ஆஹா ஆஹா, அதான்டா இடம். என்னதா முதுகெலும்புல டிபி. டிபியா? அப்ப சனி ஞாயிறுல நீ முதுகுலயே படம் பார்க்கலாமே. டேய் அருவே, டிபிடா. ஐயோ, டிபியா? நான் மாட்டேன். டாக்டருங்க ஒதுக்கி கொடுத்தாரே டைம் சொல்லுவாங்களே. என்ன சொல்ல போறீங்க? மாப்பிள, உடம்பு இப்படி இருக்கும்போது ஆபீஸ் வேலையை கவனிக்கலாமே தவிர ஆகாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் ஆள் அவுட்டு. ஆள் அவுட்டா? அப்படின்னா அது ஆகாத வேலை. வடையா தெரியாத மாதிரி கேட்கிறேன். 4 வருஷத்துல 3.25 குழந்தை பெத்து வச்சிருக்கேன். டாக்டர் எப்ப உண்மையே சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மூடு வந்துகிட்டே இருக்கா? அதை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? மூடு வந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? போயிடுச்சு. இந்த மாதிரியே இருந்துச்சு முதுகுல ஆரம்பிச்ச வியாதி முட்டி வரைக்கும் வந்துடும். அப்புறம் நீ குடும்ப வாழ்க்கைக்கே லாய்க்கு இல்லாதவனா போயிடுவேன். டாக்டர், என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறது இது உண்மையிலதான். அப்படியா? உன் சந்தோஷம் கெடாம நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கலையா? இவரை என் கூட அனுப்பு. ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி அனுப்பு. டாக்டர், என் உடம்புல ஒரு சின்ன கீத்தல் விட்டா கூட என்னால ஆக முடியாது. டாக்டர், நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? தைராய்டு சிகிச்சை பண்ணிக்க. என்னமா கட்டிக்கிட்டேன், நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி அனுப்பணும். நீ வீட்டுக்குள்ள போ. ராதா இருக்கா, சாப்பிட்டுட்டு போலாம். வர. ஊர்ல இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வேண்டிக்க ஆபரேஷன் போறேன். என்னங்க நீங்க புருஷன் பொண்டாட்டி கால விழுந்துக்கிட்டு? ஐயோ, திகில்ல யார் கால விழுறதுன்னே எனக்கு தெரியலையா. ஒண்ணு பயப்படாம போங்க. எனக்கு என்ன பயம் இருக்குது? ஆபரேஷன் நான் பண்ணிப்பேன். டாக்டர் தான் இருக்கிறாரு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் நாகேஸ்வரா. ஹவ் ஆர் யூ? ஓ ஃபைன். வாட் கேன் ஐ டு டாக்டர்? அதோ பாருங்க, அது உட்கார்ந்துருக்கல, அவன் என் ரிலேட்டிவ். அவனை கூட்டிட்டு போய் ஒரு கருத்தோட ஆபரேஷன் பண்ணி. அதிக ராமலிங்கத்தையே பண்ண சொல்லுங்களேன், அவன் நல்லா பண்ணுவான். நீங்களே செய்யுங்க. அதுக்கு இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமான வேலை. மிஸ்டர் நாகேஸ்வரா, உங்களை நான் வார்ன் பண்றேன். பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய 2 ஆபரேஷன் டீனுக்கு தெரியாம நான் செஞ்சிருக்கேன். இந்த தடவை நீங்க செய்யுங்க. இல்ல, உங்க சொந்தக்காரன்னு வேற சொல்றீங்க. ஐ டோன்ட் மைண்ட். பண்ணிடலான்றீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தம்பி அடிங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டா அங்க பிரதர்ஷனம் பண்றம்பா. தம்பி, உன் பேரு என்ன? சுசீலா. அப்ப தங்கச்சி வாங்க டாக்டர். ரோட நம்பு. ஆரம்பிக்கலாமா? இது என்ன நாடகமா ஆரம்பிக்கலான்றீங்க? பெல்ல அடி போறீங்க. அதெல்லாம் அடிக்கும்னு சொல்லு. இந்த கிளவுஸ் இல்லையா? நீ என்ன பாக்ஸிங்கா போட போற? கிளவுஸ் எல்லாம் எதுக்கு உனக்கு? உங்க கைக்கு கேட்டேன் சார். இந்த ஆபரேஷனுக்கு கிளவுஸ் எல்லாம் வேண்டியதில்லை. இந்த ஆபரேஷன் கருவி எல்லாம் வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நீ வெந்நீர்ல குளிச்சா போதும். அதுவும் சௌகரியம் தான். என்னது? எல்லாம் கிளீனா இருக்கு, விடுங்க. இதுக்கு முன்னால எங்கயாவது ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கியா? சார், மழைக்கு கூட நான் ஆஸ்பத்திரியில ஒதுங்குறது கிடையாது. இந்த டாக்டர் எங்க சொந்தக்காரு, தூக்கிட்டு வந்து போட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன் இப்படி அனுபவம் இல்லாம இங்க வந்து அட்மிட் ஆகி எங்க கழுத்து இருக்கிறீங்க? ஏன் சார், எங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? டாக்டர், உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஐயோ, ஆரம்பிக்கிற இடமே தெரியலையா? ப்ளீஸ் வேற டாக்டர் அனுப்புங்க. என்ன விடவா? இன்னொரு டாக்டர். விதி விட்ட வழி நடக்கட்டும். ஐயோ ஐயோ. சுஷீலா டாக்டர், இதுல மருந்து இருக்கா? இருக்கு டாக்டர். இதான இன்ஜெக்ஷன் நீடில்? எஸ் டாக்டர். ஓகே. கண்ணு வேற தெரியலையா? ஓகே.
கத்தியா? ஏயா? அட கத்தியான்ற? ஏன் சார் இந்த குத்து குத்தி இருக்க? நீ விசில் அடிக்கிற நீ பாட்டு குச்சி குச்சுன்னு. எங்க குத்துனீங்க? ஒருவேளை தாயத்துல குத்திட்டீங்களா? தாயத்திலையா? என்னையா சொல்ற நீ? என்ன இப்படி வளைஞ்சிருக்கு? ஆமா தாயத்துலதான். அதனால நான் பரவாயில்ல, இதை வச்சே மீன் பிடிக்கிறேன். ஓகே. சுசிலா, இருக்கிறதுலயே நல்ல கூரான கத்தியா ஒன்னு எடு. வந்த கேச நான் விட மாட்டேன். என்ன எங்க அம்மா தர்மத்துக்கா பெத்து போட்டாங்க, இப்படி தொப்பு தொப்புன்னு அடிக்கிற? அறுத்துருவேன். நீ என்ன பேட்டர் அப்படியா? அறுத்துருவேன் புரிய வேணாம். ஆபரேஷன் புரிஞ்சிருமா உனக்கு? என்ன அப்படி ஆபரேஷன்? இல்ல கருத்தட ஆபரேஷன். அவ்வளவு சலிசா போச்சா உனக்கு? கருத்தட ஆபரேஷனா? க்ஷயரோக ஆபரேஷன் சொன்னாங்க. ஆவையா ஆவையா. திருப்பதி வெங்கடேசா, திருப்பதி வெங்கடேசா, ஏழுமலையானே, ஏழுமலையானே, கோவிந்தா, கருமாரி அம்மா, கருமாரி அம்மா, நான் வரம்மா, நான் வரவா. இதுல புழைச்சாத்தா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லாட்டி வேற போயிட்டா சோத்துக்கு லாட்டரி அடிக்கவே. எதை அறுத்த? என்ன சுத்தமா அறுத்துட்டுனா? தோலையும் காணும், ரத்தத்தையும் காணும். அடே கருத்தட, எங்க போய்? சுசிலா, இவனை பாத்தியா? நான் உங்களையே பாத்துட்டு இருந்தேன். என்ன பார்த்து என்ன பார்த்தது இல்லையா நீ? முதல்ல அவன் எங்க போயிருக்கான்? போய் தேடு, ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. ஐயா டாக்டர் ராஜா, டாக்டர் ராஜா, இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா ஒண்ணு உண்மையா, அவன் ஆபரேஷன் பண்றதுக்கு நான் இதெல்லாம் எடுத்தது நிச்சயம், சத்தியம். நீங்கதான் என்ன காப்பாத்தணும். பாவி மலைக்கல்லன் மாதிரி ஓடுறான். உங்க சொந்தக்கார போயிட்டா? சென்னனுடைய எகிரி குதிச்சு ஓடி போயிட்டா டாக்டர். அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இதெல்லாம் பார்த்த உடனே பயந்து ஓடிட்டா டாக்டர். நீங்க எல்லாம் ஏயா டாக்டரா வரீங்க? அதாங்க எனக்கு தெரியல. இந்த தடவை கண்டிப்பா டீம் கிட்ட ரிப்போர்ட் பண்ண. ஐயோ, உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பல தடவை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, இந்த வாட்டி காப்பாத்திருக்க டாக்டர். சரி, போய் உங்க சொந்த வேலையாவது பாருங்க. போய் சொல்லிட்டு எனக்கு வேலையே கிடையாது. ஹையா ஜாலிதான். என்னையா கூட்டாங்க? என்னங்க இது? ஆபரேஷன் பண்ணிட்டு இப்படி ஓடியாருங்க. தையல் விட்டு போங்க. தையல் போட்டாதானே விட்டு போறதுக்கு. நீயும் உங்க அத்தாவும் சரி பண்ணி எனக்கு கருத்தடை ஆபரேஷன் பண்ண நினைச்சீங்களா? நான் மாட்டுவனா? அப்போ நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இல்லையே, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஐயோ, கொஞ்சம் சத்தம் போடாம தான் இருங்களேன். அப்பா, அவனையில அரிசி குறையிற ஒளிய என் வயிறு மட்டும் என்னைக்கு குறைஞ்ச பாடு இல்ல. திருவிழா கூட்டம் மாதிரி வீடு நிறைய பிள்ளைங்க. வலையில எவ்வளவு அரிசி போடுறதுன்னே தெரியலையே. எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு தலையத்தான் எண்ணணும் போல இருக்கு. அப்பாப்பா, அம்மா, கொலை கொதிக்குது, அரிசி கொடு. வாடி, நான் பெத்த மகள. ஏண்டி, நான் உனக்கு என்ன கற்பகம்னு பேர் வச்சனா இல்ல கர்ப்பம்னு பேர் வச்சனா? என்னம்மா நீயே கிண்டல் பண்ற? அது சரி, நீ ஓம் பிரசவத்துக்காக வந்த, ஏன் பிரசவத்தை பார்த்த? வெட்டமா தான் இருக்கு. நான் மட்டும் வெட்டப்பட்டு என்ன பண்றது? உங்க அப்பன் முன்ன வெட்டப்படணும். உட்கார், ரெண்டு பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி பத்தியம்மா என்ன சாப்பிடலாம் பேசிக்கலாம். கீழ விழுந்து ஒரு மாசம் ஆகல, அவங்க அப்பனாட்டமே பிட்டாரியாட்டம் கட்டு. மலையில போ. என்ன போட்டு ஏண்டா அப்படி உழுக்குறீங்க? நான் புளியாமரமா? ஆமா, இதுல என் பசங்களை தவிர பள்ளிக்கூட பசங்க வேற இருக்காங்களா? இல்லப்பா, இதுல அக்கா பசங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. நான் பெத்தது பத்தாதுன்னு இதுங்க வேற சேர்ந்துக்கிட்டீங்களா? சரி சரி, ஒத்துங்க. வானர பசங்களா, உங்க அம்மாவுக்குன்னு 2 பாக்கெட் விட்டமின் பிஸ்கெட் வாங்கி வந்தனே, அவ வயிற்றுல குழந்தைய தவிர வேற ஒண்ணுமே தங்காதே. இப்படி பண்ணிட்டீங்களே, உள்ளாடி கூடாதா? என் வயிற்றுல ஆச்சுங்கடா. சந்தான லட்சுமி அண்ணா, கண்ணு
உனக்காக ஒரு கடையில சொல்லி வச்சு 2 பாக்கெட் வைட்டமின் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். பனாதி பசங்க பிச்சு பெனாரி எல்லாத்தையும் தூளாக்கிடுச்சு. கொஞ்சம் மீதி இருந்தது, நானும் பூந்து விளையாடி கொண்டு வந்து சாப்பிடுறாங்கன்னு. அப்பா எப்பப்பா வந்தீங்க? இந்த பூலோகத்துக்கு நான் வந்து 50 வருஷம் ஆச்சு. ஆமா, என் கொடல உருவுறது. ஆமா, வருஷத்துக்கு புதுசா கேலண்டர் போடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா பெத்து எடுத்துன்னு இருக்கானே உன் புருஷன், ஆபீஸ்க்கே போறது இல்லையா? அவரை கேட்டா உங்க அப்பனுக்கு நான் என்ன தொலைச்சவனாங்கிறாரு. அவனும் நானும் சேர்ந்து கட்சியா நடத்துறோம், அங்கத்தினர்களை சேர்க்கிற மாதிரி பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு. இந்த பார், இப்ப பிறக்க போற புள்ள ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி மங்களம் பேரை வச்சு இதோட முடிச்சுங்க. சரிப்பா. அம்மா கீதா, அப்பா வாங்கப்பா, வாங்கம்மா. அப்பா உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. மாமா, இவங்கதான் எங்க அப்பா. ஓ, இவங்க எல்லாம் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? பட்டத்துக்கு இப்பதான் புதுசா வர்றாங்களா? முன்ன ஏதோ கட்சி மாநாடுன்னு சொல்லி எங்க குடும்பத்தோட ஒரு லாரில ஏற்றிங்க வந்துட்டாங்களே. அப்படின்னா நீங்க கட்சிக்காரன்னு சொல்லுங்க. நல்லா சம்பந்தி, நான் அடியாளா இருந்த அரசியலுக்கு வந்தவனாச்சே. ஏதோ எதிர்பார்க்காம என் கட்சி தோத்து போச்சேன்னு சொல்லி என் பெரிய புள்ளாண்டாங்கிறான மாணிக்கம் என் கைதா செல்லாம் போட. எனக்கு இல்லடா, சம்மந்திக்கு போட. இவனை எதிர்கட்சியில கொண்டு போய என்ன சொல்ற மெம்பர் ஆகிட்டு வந்துட்டேன். அந்த கிரான சின்ன பையன் ரைட்டுக்கு அண்ண. ஓ, அவர் இன்னொரு கட்சியில இருக்காரா? அவன் சும்மா மைண்ட் செட் போட்டுன்னு இருக்கான். அப்படி கூட்டம் கேட்டு 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 அவனால ஒரு நாளைக்கு மீட்டிங்ல ஏறி பேசி பெரிய ஆக மாட்டானா. சோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உங்க ஃபேமிலி உண்டு. ஐயா, எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆனது அவ அதிர்ஷ்டம். கவர்மெண்ட் கிடைச்சா மாதிரி அச்சான்னா தெரியுமா, பல்லா ஓட்டிடுவேன். நீ சாராய கடையில சாக்கனா வச்சிருந்த உன்ன ஒரு நாள் ஏதோ அமாவாசை ஆச்சன்னு கொஞ்சம் அதிக போதையில வந்து தாலிய கட்டா இம்மா பேச பேசுறேன். கொஞ்சம் பொறுமையா பேசு. யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கோ அப்படித்தானே நடக்கும். உங்க மருமகன் வருவாரு, அவர்கிட்ட பேசுங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள என்னங்க, எங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க. வணக்கம் மாமா, வாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா தங்கி இருந்துட்டு போங்க.